ஓகே, ஸோ டுடே நம்ம லேர்ன் பண்ண போகிறது வந்து எல்எல்பி ஆக்ட் 2008. ஓகே, ஸோ எல்எல்பி ஆக்ட் வந்து இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட். ஓகேவா? ஸோ எல்எல்பி ஆக்ட் அப்படின்றது நம்ம டைரெக்டாக பைஎஸ்எம்குள்ளே டைவ் ஆகிறதுக்கு முன்னாடி we should learn something called as forms in which we can register our business. ப்ராடாக நம்ம கிளாஸிஃபை பண்ணால் நம்ம இந்தியாவில் நம்ம ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணால் நம்ம பிஸ்னஸை 5 டைப்ஸாக நம்மளால ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும்ப்பா. ஓகே, ப்ராடாக நான் சொல்கிறது. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா சோல் ப்ரொப்ரைட்ரி கன்சர்ன். ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா சோல் ப்ரொப்ரைட்ரி கன்சர்ன். அதுக்கு அடுத்தது பார்ட்னர்ஷிப், ஹெச்யூஎஃப், எல்எல்பி அண்ட் கம்பெனி. ஓகே, these are the 5 forms wherein we can register our business in India. ஒரு பேசிக்காக ப்ராடாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க, சோல் ப்ரொப்ரைட்ரி கன்சர்ன். சோல் ப்ரொப்ரைட்ரி கன்சர்ன்னா என்ன? அதாவது இப்போ நம்ம எதுக்கு இதை லேர்ன் பண்ணுறோம்னா, எல்எல்பி ஆக்டை நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்எல்பின்னா என்ன, எதுக்கு எல்எல்பி, இந்த எல்எல்பி என்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது மூலியமா நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியும், we have to learn it. கரெக்டா இல்லையாப்பா? அதில் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது என்னதுன்னா sole proprietary concern. In India, basically, broadly, we can actually register our business into 5 types. One is sole proprietary concern, partnership, HUF, LLP, company. Okay, sole proprietary, partnership, HUF, LLP, company. இந்த மாதிரி 5 டைப்ஸாக நம்மளோட பிஸ்னஸை நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்மளோட பிஸ்னஸை 5 டைப்ஸாக ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். சோல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் என்னன்னு தெரியும் நம்ம எல்லாருக்கும். கரெக்டா? when a business has been started and it has been operated by one person, then it is called a sole proprietary concern. கரெக்டா? சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னா சோல் ப்ரொப்ரைட்டர்னா சோல்னா என்னது, ஒன்னு. கரெக்டா? சோல் அப்போனா ஒரே ஒரு ப்ரொப்ரைட்டர் பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸை நடத்திட்டு இருந்தாங்கன்னா அதான் நம்ம என்னன்னு சொல்றோம், சோல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன்னு சொல்றோம். கரெக்டா? அதுக்கு அடுத்தது we have partnership. பார்ட்னர்ஷிப்னா என்ன? ஒன்றும் இல்லை, இதே சோல் ப்ரொப்ரைட்டரை ஒரு 2 பேர் இல்லை 2க்கு மேற்பட்டோர், ஓகேவா, எய்தர் 2 or more persons, எப்போ ஒன்று சேர்ந்து பிஸ்னஸ் பண்றாங்களோ 2 or more persons, எப்போ ஒன்று சேர்ந்து பிஸ்னஸ் பண்றாங்களோ அதுதான் என்ன சொல்றாங்க, பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஹெச்யூஎஃப்னா என்ன? ஹெச்யூஎஃப்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஹெச்யூஎஃப்னா என்னதுன்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஓகே சார், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலினா யாரெல்லாம் வருவா? ஹிந்துஸ் வருவாங்களா, இல்லை எப்படி? அதுக்குள்ள வந்து ஜெயின்ஸ் வருவாங்க, சீக்ஸ் வருவாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஹிந்து கேட்டகரியில் நான் வந்து தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்கறது வந்து எல்எல்பி ஆக்ட்ன்றனால எல்எல்பி பார்க்கலாம். உங்களுக்கு சில இதெல்லாம் இருக்கும்லப்பா, இந்த பார்ட் மட்டும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும் சார், அலோஸ் ஷார்ட் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து அது போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இந்த அன்டிவைடட் ஃபேமிலியை மட்டும் நீங்கள் பண்ணுங்க சார். இல்லைன்னா கிளாஸுக்கு என்ன கிளாஸ் சப்செக்ஷன் சொல்றோம்ல, எப்போ நான் வந்து சப்செக்ஷன் சொல்லணும், இல்லைன்னா எப்போ நான் வந்து கிளாஸ்ன்னு சொல்லணும், இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். கரெக்டா? எப்போவுமே செக்ஷன் 2 படிக்கிறோமே, இதெல்லாம் வந்து என்னடா இதெல்லாம் டவுட்ஸ் கேட்பாங்களா நிறைய பேர் நினைப்பீங்க. நிறைய டவுட்ஸ் இருக்கும்ப்பா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா கிளாஸ் ரூம்ல நானே பார்க்குறேன், அவங்க வந்து டவுட் கேட்கறது கூச்சப்பட்டு அவங்க வந்து கேட்காமல கடைசி வரைக்கும் இந்த டவுட் வச்சுட்டு இருக்காங்க மனசுல. இதெல்லாம் சார் எதாவது நினச்சிருவாரோ, எதாவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, டீச்சர்ஸ் இருக்கிறதே டீச் பண்ணுறது தான். ஸோ தாராளமாக இந்த மாதிரி ஏதாவது குட்டி கொஸ்டின் சார் எனக்கு ஒரு 2 minute 3 minute எக்ஸ்பிளனேட்டரி வீடியோவாக போடணும், நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா கமெண்ட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த கமெண்ட்டுக்கு தான் நான் ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லி நான் வந்து என்னால் ஒரு வீடியோ போட முடியும். ஓகேவா? ஸோ தட் இஸ் த திங். ஸோ ஹெச்எஃப்னா என்னதுன்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிப்பா. சிம்பிளாக ஹிந்துஸ் மட்டுமே ஆரம்பிக்கக்கூடிய, முக்கியமாக அவங்க அன்டிவைடட் ஃபேமிலியாக இருக்கணும். இன்னைக்கு டேட்டில் வந்து அன்டிவைடட் ஃபேமிலினா என்ன, ஃபாதர் மதர் சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ். கரெக்டாக ஒரு 4 பேர் இருந்தால் அது அன்டிவைடட் ஃபேமிலி. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலி ஆயிடுச்சு இப்போலாம்.
பட் ஆக்சுவலி அது வந்து என்னவா இருக்கணும்னா ஹெச்யூஎஃப்ல இட் ஷுட் பி அ ஜாயிண்ட் ஃபேமிலி. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வி ஹேவ் எல்எல்பி. அதுதான் இந்த முழு ஆக்டும் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்கு? கம்பெனி. எல்எல்பிக்கு வரும். கம்பெனி. வாட் இஸ் கம்பெனி? கம்பெனி என்ன? கம்பெனிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கா? கம்பெனிஸ் ஆக்ட் 2013. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே ரெஜிஸ்டர் பண்ணப்படுற எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் அது கம்பெனி. ஆர்கனைசேஷன் which is incorporated under this act or any other previous company law, then it is called as a company. கரெக்டா? ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ there are totally 5 types of business: sole proprietary, partnership, HUF, LLP, company. in sole proprietorship பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பா. இது இப்போ வந்த கான்செப்ட்ல ஆப்வியஸ்லி ஆதியிலேருந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஒரு பர்சன் தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ சோல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் இஸ் ஓல்டஸ்ட் ஃபார்ம். ஹெச்யூஎஃப் இந்தியாவில் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ். இஃப் யூ டேக் பார்ட்னர்ஷிப், ஹெச்யூஎஃப் இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, பர்டிகுலர்ல இந்து அன்டிவைடட் ஃபேமிலின்றது இட் இஸ் அ டைப் ஆஃப் பிஸ்னஸ் விச் கேன் பி சீன் ஓன்லி இன் இந்தியா. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்பும் இப்போ இல்லை, இப்போ வந்தது ஒன்றும் கிடையாது, எப்போத்துலேருந்தும் இருக்கு. பட் பார்ட்னர்ஷிப்புக்குன்னு தனியாக நமக்கு ஒரு ஆக்ட் இருக்கு. அது என்னது? பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932, இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. அதுக்கு அடுத்தது கம்பெனி. இப்போ இல்லை, கம்பெனி இதுக்கு முன்னாடியே இருந்தது. இதுக்கு முன்னாடி என்ன கம்பெனிஸ் ஆக்ட் இருந்தது? கம்பெனிஸ் ஆக்ட் 1956. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். லேட்டர் ஆன் வி நீட் அ சேஞ்சுன்னு சொல்லி நம்ம வந்து கம்பெனிஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணி புதுசாக ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் கொண்டு வந்து அது என்னதுன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்தது. பட் 1300 இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. 1950 ஆக்சுவலி 1600s தான் வி ஹேட் அவர் ஃபர்ஸ்ட் கம்பெனி. வி ஆல் நோ. எஸ் சார், என்னது அது? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கரெக்டா? அப்போ இங்கே பார்த்தோன்னா இந்தியாவில் ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டோம்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான் இப்போ இருந்தது. ஓகேவா? அதை சோல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அது எல்லாரும் ஆரம்பிக்கிறது. பார்ட்னர்ஷிப்பு 2-3 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறோம். ஹெச்யூஎஃப் ஒரு அன்டிவைடட் ஃபேமிலி பிஸ்னஸ். கம்பெனி இருக்கு. இப்போ இந்த 4 ஆர்கனைசேஷன்ல பார்த்தோன்னா நம்ம இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பையும் பார்ட்னர்ஷிப்பையும் ஹெச்யூஎஃப்பையும் இது 3 மட்டும் ஒரு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். கம்பெனியை ஒரு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், ஹெச்யூஎஃப்ல என்ன இல்லை, இதுல செப்பரேட் லீகல் என்டிட்டி. அது தெரியாம உட்காரவே கூடாது இந்த கிளாஸ்ல. கரெக்டா? இதெல்லாம் வந்து வேணா பேசிக்ஸ் கிளாஸ் நான் இப்போ அப்லோட் பண்ணுவேன், அதை பார்க்கணும். ஓகே? ஸோ செப்பரேட் லீகல் என்டிட்டின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஓனர் இஸ் டிஃப்ரெண்ட் தட் ஆஃப் இட்ஸ் members, or owner the company is different that of its members, that is owner is different and the business is different. சிம்பிளா அந்த அக்கௌண்ட்ஸ்ல பார்ப்போம்ல, அக்கௌண்ட்ஸ்ல நம்ம என்னன்னு பார்ப்போம்? சிம்பிளா பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்னு ஒன்று பார்ப்போம். பிசினஸ் வேற, ஓனர் வேற. அதே தான் இங்கேயும், அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல லால நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி. என்னன்னு நம்ம கூப்பிடுறோம்? செப்பரேட் லீகல் என்டிட்டி. கிளாரிட்டி இருக்கா? அப்போ இந்த செப்பரேட் லீகல் என்டிட்டி எங்க கிடையாது? நமக்கு இங்க கிடையாது. எங்க நமக்கு செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கு? கம்பெனில இருக்குப்பா. இப்போ இங்க எல்லாருக்கும் என்னன்னா, எல்லாருக்கும் சார் இப்போ நம்ம இந்தியாவில் பிஸ்னஸ் வைக்கணும்னா எதர் நான் வைக்கணும் சோல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன். ஆனால் சோல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன் வச்சா செப்பரேட் லீகல் என்டிட்டி இல்லை. செப்பரேட் லீகல் என்டிட்டி இல்லைன்னா என்ன சார் ப்ராப்ளமு லால? நான் பாட்டு நான் பிஸ்னஸ் நடத்த போகிறேன். அப்படி கிடையாதுப்பா. செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கணும். செப்பரேட் லீகல் என்டிட்டி இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can actually have legal, we can actually have by law separate legal entity என்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் we can have limited liability. We can have limited liability. ஓகேவா? அப்போ செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கணும், லிமிடெட் லைபிலிட்டி இருக்கணும். சோல் ப்ரொப்ரைட்டரி கன்சர்ன்ல இது இல்லை, பார்ட்னர்ஷிப்ல இல்லை, ஹெச்யூஎஃப்ல இல்லை. கம்பெனி ஆரம்பிக்கணும்னா டு பி ஓப்பன் அமாங் ஆல் தோஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், கம்பெனி இஸ் மச் மோர் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அண்ட் இட் டேக்ஸ் மோர் டைம், மோர் மணி ஆப்வியஸ்லி. ஓகே, இட் ஹாஸ் மோர் ரெகுலேஷன்ஸ், இட் ஹாஸ் மோர் கம்ப்ளைன்சஸ். அப்போ இந்தியன் கவர்மெண்ட் நினைக்கிறாங்க, மக்கள் வந்து ரொம்ப நாள் ஏங்குறாங்க, என்னடா நம்ம இப்போ நானே தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஓகே, சோல் ப்ரொப்ரைட்டரி எனக்கு இருக்கு,
ஆனால் ஹெச்யூஎஃப் வந்து திருப்பி எனக்கு குடும்பம் எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணுறோம். கம்பெனினா 2 டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ், நான் வந்து ஏதோ ஒரு மெம்பர் 2 இருக்கிறோம், நான் வந்து போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்ல நேம் கொடுத்துட்டேன், பிகமிங் அ மெம்பர், ஐ எம் ஸ்டார்டிங் அ கம்பெனி. ஓகே, இப்போ எங்க உங்களுக்கு ப்ராப்ளம்னா, எனக்கு கம்பெனி மாதிரி ஒரு லிமிடெட் லைபிலிட்டி வேணும். கம்பெனியில தானே நமக்கு லிமிடெட் லைபிலிட்டி இருக்கு. நமக்கு சோல் ப்ரொப்ரைட்டரியில, பார்ட்னர்ஷிப்ல, ஹெச்யூஎஃப்ல இல்ல, கம்பெனியில மட்டும்தான் லிமிடெட் லைபிலிட்டி இருக்கு. அப்ப கம்பெனியில் இருக்கிற அந்த லிமிடெட் லைபிலிட்டி எனக்கு வேணும். அண்ட் பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ஸ், நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸும் எனக்கு வேணும். சாரி, இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ல நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஓகேவா? அப்போ எனக்கு கம்பெனியில் இருக்கக்கூடிய லிமிடெட் லைபிலிட்டி எனக்கு வேணும், பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸும் எனக்கு வேணும். அப்போ பார்ட்னர்ஷிப்போடைய ஃபீச்சர்ஸ் கம்பெனியோட கார்பரேட் ஸ்ட்ரக்சர் நல்லா புரிஞ்சுக்கோ. ஃபீச்சர்ஸ் வேற, ஸ்ட்ரக்சர் வேற. நம்ம ஐஎஸ்எம்ல கூட வந்து ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருப்பாங்க 2 இடத்துலையுமே. ஆக்சுவலி இட் இஸ் பார்ட்னர்ஷிப் ஃபீச்சர்ஸ் அண்ட் கார்பரேட் ஸ்ட்ரக்சர். வாட் டு யூ மீன் பை பார்ட்னர்ஷிப் ஃபீச்சர்ஸ்? பார்ட்னர்ஷிப் ஃபீச்சர்னா என்ன? 2 பார்ட்னர் மினிமம், 3 பார்ட்னர் கொண்டு வந்துக்கலாம், பார்ட்னர்ஸ் கொண்டு வரலாம், எல்லாருமே சேர்ந்து நம்மளால கேபிட்டல் உள்ள போட முடியும். இப்போ இங்க பாருங்க, சிம்பிள். இங்க பாரு, ஒரு ஆர்கனைசேஷன்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட பணம் இருக்குன்னா நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பணம் இல்லைன்னா, பணம் யாராவது ஒருத்தங்க இருக்கும், அவங்களுக்கு என்னன்னா நான் உள்ள போட்ட பணம் எனக்கு திருப்பி வரலன்னா ஒரு பயம் இருக்கும். இல்லை என்கிட்ட பணம் இருக்கும், எதிரில் இருக்கிற பார்ட்டி கிட்ட ஸ்கில் இருக்கும், அந்த பார்ட்டி யாருக்கிட்டே வேலை பண்றது பிடிக்காதுன்னுவாங்க. அப்ப என்னன்னா, ஒரு பார்ட்டி கிட்ட ஸ்கில் இருக்கும், ஒரு பார்ட்டி கிட்ட ஆப்ரேஷனல் ஸ்கில் இருக்கும், இன்னொரு பார்ட்டி கிட்ட வந்து நாலேஜ் இருக்கும், இன்னொரு பார்ட்டி கிட்ட பணம் இருக்கும். அப்ப இவங்கெல்லாம் 4 பேர் ஒன்று சேர்ந்தா அப்போ அது ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப்பை உருவாகும். சார்னோ, அப்ப அந்த சூப்பர் பார்ட்னர்ஷிப் உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் வேணும். பட் அட் த சேம் டைம், அண்டர் பார்ட்னர்ஷிப் we don't have anything called as limited liability. இது வந்து ஒரு பெரிய விஷயம் அடிபடுது. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, ஓகே பார்ட்னர்ஷிப்ல நமக்கு அந்த பார்ட்னர்ஸ் ஆட் பண்ணிக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப் ஃபீச்சர்ஸ் வேணும், அதே மாதிரி கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த கார்பரேட் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி அண்ட் லிமிடெட் லைபிலிட்டின்னு வேணும். இது ரெண்டுமே எனக்கு சேர்ந்து ஒரு ஒரு புது ஆர்கனைசேஷன் எனக்கு வருமா? அப்போதான் பிறக்குது அந்த புது கான்செப்ட். அந்த புது கான்செப்ட் தான் என்னதுன்னா எல்எல்பி. அதுதான் எல்எல்பி ஆக்ட் 2008 வந்து நம்ம பார்க்குறோம். புரியுதா? இதுதான் எல்எல்பி ஆக்ட் 2008 உடைய மெயின் இன்ட்ரடக்ஷன். இப்போ இந்தியாவில் வந்து நமக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு? தேர் ஆர் டோட்டலி 5 டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராட்லி. அதில் எதுக்கு சார் நமக்கு எல்எல்பி? எல்எல்பி எதுக்குன்னா கார்பரேட் ஸ்ட்ரக்சர் உள்ள இருக்கும், பார்ட்னர்ஷிப் ஃபீச்சர்ஸ் உள்ள இருக்கும். இப்போ நம்ம இது வந்து இன்ட்ரோடக்டரி வீடியோ, இந்த வீடியோ. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ, இதுக்கு அடுத்த பார்ட், இது பார்ட் 1. பார்ட் 2ல நீங்கள் உள்ள வரும்போது யூ வில் பி ஹேவிங், வி வில் பி கெட்டிங் இன் டு ஐஎஸ்எம். ஓகே, அண்ட் யூ வில் பி ஹேவிங் த நாலேஜ் ஆன் செகண்ட் பார்ட். நீங்கள் பார்த்து முடிச்சோன்னு யூ வில் பி ஹேவிங் த நாலேஜ், ஓகே, ஆன் வாட் இஸ் அன் எல்எல்பி, வை வி ஆர் ஸ்டார்டிங் எல்எல்பி, what is the use of LLP, what are the features of LLP, you will be learning it. ஐடியா புரியுதா? கம்பெனிலேருந்து என்னெல்லாம் கார்பரேட் ஸ்ட்ரக்சர் எடுத்தோம், பார்ட்னர்ஷிப்லேருந்து என்னெல்லாம் பார்ட்னர்ஷிப் ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துருக்கோன்றது வில் see in the immediate video. Okay, thank you so much.